குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2025க்கான எக்ஸாம் வந்துருச்சு சரிங்களா. ஆக்சுவலாக 9ஆம் எழுத போகிறீங்க சரிங்களா, ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் சரிங்களா. ரைட். இப்போ நமக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா உங்களை வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் என்னது நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 5 நாள் வந்து அந்த டெஸ்ட்டாக நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 4 நாள் சொல்லியிருந்தேன், 3 நாள் சொல்லியிருந்தேன், அப்போ 4 மார்ச்சு. இப்போ நான் 5 நாளாக வச்சுக்க போகிறோம். ஓகே, ஃப்ரீ டெஸ்ட் பேஜஸ் தான். ஓகே, இப்போ 4ஆம் தேதி மார்ச் 4 செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5 நாள்லேயும் மார்னிங் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஈவினிங் ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க ரைட்டுங்களா. ஸோ 2 கொஸ்டின் பேப்பர் ஒரு நாளைக்கு எழுதுறீங்க. அப்போ மொத்தம் எத்தனை? 5 நாளில் 2 10. ஸோ 10 கொஸ்டின் பேப்பர் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் என்னென்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே என்ன எழுதுறீங்க அதுதான். ஸோ பேப்பர் 2 மட்டும் தான் டீல் பண்ண போகிறோம். பேப்பர் 1 நமக்கு டீல் பண்ணலை. ஓகேவா, பேப்பர் 2 மட்டும் தான். பேப்பர் 2ல் மேக்ஸ் மட்டும் தான் எழுத போகிறோம். ஓகேவா. இப்போ மொத்தம் என்னது? இப்போ 10 கொஸ்டின் பேப்பர் ஒன்று இப்போ 100னா 1000 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ இதில் என்னென்னா 100 கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும். பியூரில் வந்து 55 கொஸ்டின் நான் செட் பண்ணுறேன். ஓகேவா. அப்ளைல 45 கொஸ்டின் செட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ பியூரில் 55னா ரியலில் 10, டோபாலஜியில் 10 கொஸ்டின், அல்ஜிப்ரா 10 கொஸ்டின், லீனியரில் 10 கொஸ்டின், காம்ப்ளெக்ஸில் 10 கொஸ்டின், மெஷேத்தியில் ஒரு 3 கொஸ்டின், ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் 2 கொஸ்டின், மொத்தம் 55 கொஸ்டின் பியூர் மேக்ஸில் கணக்காயிடுச்சு. அப்ளைட் மேக்ஸில் வந்து ஸ்டாட்டில் ஒரு 10 கொஸ்டின் வரும். ஓகே, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் 8, நியூமெரிக்கல் 5, இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் 3, கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் 3, ஓடியில் 5, பிடியில் 5, ஓஆரில் 3, நம்பர் தேரியில் ஒரு 3 கொஸ்டின். அப்போ 45 கொஸ்டின் இருக்குது, இங்கே 55, மொத்தம் 100 கொஸ்டின் எழுத போகிறீங்க ரைட்டுங்களா. மொத்தம் 100 கொஸ்டின் எழுத போகிறீங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரில் 100 கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் பேப்பரில் 1000 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறீங்க ரைட்டுங்களா. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் பேஜஸ் தான். இப்போ நம்ம எப்படி இதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா, ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா. வாட்ஸ்அப் பண்ணால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் மேக்ஸ் ஃபார் எவரிஒன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் உங்களை நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன் சரிங்களா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கொஸ்டினை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் சரிங்களா. கொஸ்டினை போஸ்ட் பண்ணி அதிலே கொஸ்டின் மார்னிங் ஈவினிங் நான் அதிலே போஸ்ட் பண்ணிடுவோம். அதில் நீங்கள் என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சலாம், படிச்சிடலாம். ஓகே, அதை அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எங்களோட இதில் போட்டு விட்ருவோம் சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்ருவோம். நீங்கள் அதை என்ன செஞ்சீங்க, எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதி முடிங்க சரிங்களா. எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம்? 100 கொஸ்டினா, ஒரு கொஸ்டின் 100 கொஸ்டின் எவ்வளோ வரும்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சரி, 2 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. இப்போது டைம் வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ வரும்? 190. ஆமாம், கரெக்டாக 2 ஹவர்ஸில் ஒவ்வொரு 2 ஹவர்ஸில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா. ஓகே, 2 ஹவர்ஸில் கொஸ்டினை முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஒவ்வொரு இதுவும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சு டைம் செட் பண்ணி 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடுங்க ரைட்டுங்களா. அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணாதீங்க, 2 ஹவர்ஸில் முடிச்சிடுங்க ரைட்டுங்களா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதில் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் மாடல் கொஸ்டின் 2 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க ரைட்டுங்களா. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ரைட். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா, இப்போ ஏதாவது சம் சால்வ் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட்டுனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த குரூப்பில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்து மேக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் தான் சரிங்களா. மேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எதனா போஸ்ட் பண்ணாலும் அதுக்கு என்னது, அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா. பண்ணிவிட்டு யாருமே பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் எங்கள் குரூப்பில் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இதுதான் டெஸ்ட்டு பிளானிங் சரிங்களா. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. அப்புறம் இப்போது இதில் என்னென்னா, இப்போ நானே நிறைய விஷயங்கள் என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா. இந்த இதெல்லாம் கிளாசிக்கல் இதெல்லாமே ஓரளவு முடிச்சிருப்போம். நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும் சரிங்களா. ஸோ அதுதாங்க பிரச்சனை சரிங்களா. ஸோ அதனால் இதுதான் எக்ஸாம் பிளானிங் சரிங்களா. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணலாம், சான்ஸ் நல்லா எல்லாமே நம்ம ஃபேவராக நடந்திருக்கு. ஓகேவா. பாருங்கள், எக்ஸாம் வந்து 6ஆம் தேதி தான் எப்பயுமே வைப்பாங்க. அப்புறம் 9ஆம் தேதி வச்சுருக்குறாங்க. அப்புறம் மார்னிங் வச்சுருக்கிறோம், ஈவினிங் வச்சுருக்கோம். எவ்ரிதிங் இஸ் ஃபேவர் ஃபார் அஸ். ஓகேவா. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ ரொம்ப ஈஸி, கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அங்கே ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ டெஸ்ட் எழுதுறீங்களா. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன் நம்ம எப்படி கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் மீட்டில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாமா, இல்லை அதை எடுத்து யூடியூப்பில் வீடியோ போடலாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ அது மட்டும் பிளான் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் இதான் பிளானிங். 4, 5, 6, 7, 8 எழுதுறீங்க டெஸ்ட். ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகேவா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். ஓகேவா.